வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? உசாரையா உசாரா, பீகாரை வைத்து தமிழ்நாட்டில் பாஜக போடும் கணக்கு என்ன? எடப்பாடிக்கு எகிரும் அதிர்ச்சி தகவல் என்ன? வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும் சூழல் தான் உருவாகி இருக்கிறதா. அதாவது தமிழக அரசியலே கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அனைத்து கட்சிகளும் கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய இது முக்கிய தேர்தலாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது பீகார் அரசியல் என்பது சமீபத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றமெல்லாம் தேசிய அரசியலில் ஒரு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால், அதாவது மாநில முதல்வராக நீண்ட காலம் பதவி வகித்து வந்தவர் தான் இந்த நிதிஷ்குமார். தனது பதவியை விட்டு விலகுவதாக அறிவித்த இந்த அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறதா. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காகவே அவர் முதல்வர் பதவியை துறப்பதாக அறிந்த நிலையில்தான் இந்த முடிவு பின்னணியில் அரசியல் கணக்குகள் இருக்கலாம் என்று கருத்துக்களும் அரசியல் பார்வையாளர்களிடம் வெளிவிட்டிருக்கிறார். இந்த சூழல் என்பது பீகாரில் உருவாகும் அரசியல் மாற்றம் மற்ற மாநிலங்களும் கரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா என்ற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறது. இந்நிலையில்தான் தமிழகத்தில் அதாவது பாஜக இதேபோல் ஒரு திட்டத்தை முன்னெடுக்கலாம் என்பதால் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கையாக இருப்பதாக கூறுகிறதா. அதாவது பீகார் மாநில அரசியல் போலவே பாரம்பரியம் 2 முக்கிய பிராந்திய கட்சிகளெல்லாம் பெரும் செல்வாக்கை பெற்றதாகவும் கருதப்படுகிறதாம். அவை அதாவது ராஷ்டிரிய ஜனதா மற்றும் தன் மக்கள் ஐக்கிய ஜனதா என ஆகியவை ஆகும். இந்த இரு கட்சிகளுமே பல ஆண்டுகளாக அங்கம் வைக்கும் ஒரு வலுவான வாக்கு வங்கியை கொண்டிருக்கிய சூழலில்தான். ஆனால் காலப்போக்கில் கூட்டணி அரசியல் மூலம் பாஜக அந்த மாநிலத்தில் தனது அரசியல் இருப்பத்தை வலுப்படுத்தி கொண்டதாம். நிதிஷ்குமாரை தலைமையிலான இந்த கூட்டணி அரசியலை சமரசங்கள் மூலம் பாஜக பீகாரில் தனது ஆதரவை மெதுவாக அதிகரிக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் சமீபத்தில் தேர்தல் என்பது இரட்டை இன்ஜின் அரசு என்ற கோஷத்துடன் பாஜக தேர்தல் களத்தில் இறங்கியது. அதாவது பெண்களுக்கு ரூபாய் 10,000 உதவி வழங்க திட்டம் போன்ற அறிவிப்புகள் மூலம் அந்த கட்சி மக்களிடையே தனது செல்வாக்கை மேலும் விரிவுபடுத்த முயன்றது. முன்னதாக நடைபெற்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 243 தொகுதியில் உள்ள நிலையில் நிதிஷ்குமார் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்தான் அப்போது அதாவது ஜேடியு மற்றும் பாஜக இரு கட்சிகளுடன் சுமார் சம அளவில் தொகுதியில் போட்டியிட்டதாம். ஆனால் தேர்தல் முடிவுகள் விளைந்தபோது ஜேடியுடன் கட்சியை விட பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் 89 தொகுதிகள் வெற்றி பெற்று பாஜக கூட்டணிக்குள் தனது வலியை வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்த சூழல்தான் அதாவது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை போல தமிழகத்தில் கண்டிப்பாக எடப்பாடிக்கும் அதாவது அமித்ஷா அவர்கள் ஒரு பிளானை வைத்திருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறதா. இந்நிலையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதாவது எடப்பாடியார் போற்றுக்கும் இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாம் கண்டிப்பாக ஒரு தவிடுவாக்கும் விதமாகத்தான் கண்டிப்பாக அரசியல் நகர்வல் இருக்கும் என்பதை அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.